உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளநாயக்கநேரி, வெள்ளாளனூர் ஆகிய பகுதிகளில் சுடுகாடு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டை மீட்டுத் தர அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் குமாரிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். மேலும் சின்னமோட்டூர் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை வைக்கவும் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிலையில் இம்மனுக்கள் குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாடை கட்டி நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையிலும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்தீபன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், துணை மண்டல செயலாளர் கோவிந்தன், நாற்றம்பள்ளி தொகுதி துணைச் செயலாளர் அன்பு, நாற்றம்பள்ளி ஒன்றிய துணைச் செயலாளர் சவுந்தர், நாற்றம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர், நாற்றம்பள்ளி ஒன்றிய பொறுப்பாளர் பிரகாஷ், திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் ஓவியர் அண்ணாமலை, பகலவன், சக்தி, ரமேஷ் ராஜா, குபேந்திரன், வழக்கறிஞர் தங்கப்பாண்டியன், திருப்பத்தூர் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் திருமா விமல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் திருப்பத்தூர் சார் ஆட்சியர் பானு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர், மாநில அரசியல் குழு செயலாளர் நீல வானத்து நிலவன் மற்றும் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து விளக்க உரையாற்றினர். இதில் மூவா சித்தார்த்தன், பூண்டி இளவரசு, கைவண்டூர் செந்தில், அருண் கௌதம், எஸ் கே குமார், தமிழ் முதல்வன், கோதண்டன், ஜார்ஜ் முல்லர், சுகுமார், ஏகாம்பரம், கார்த்திக், பன்னீர், சிறுவனூர் சிவா ரமேஷ், கைவண்டூர் சவுந்தர், சித்தம்பாக்கம் வேதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவிந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன், மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், முன்னாள் மண்டல செயலாளர் கௌதம் கோப்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். உலக நாடுகள் ஒதுக்கி தள்ளிய ஈவிஎம் முறையை ஏமாற்றாதே மோடியே ஏமாற்றாதே, அதிகாரத்தை கைப்பற்ற புரட்சியாளர்
புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க பேரணி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி தொடங்கி வைத்த இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நிறைவுரையாற்றினார். விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் பூபால், ஒன்றிய செயலாளர் மகாவேந்தன் மற்றும் அகூர்வேந்தன், வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், இமயன் எழிலரசன், சந்தர், நசீர் அகமது, வடிவேல், திருவேந்தன், இரணியன், சரவணன், இளஞ்சேரன், சசிகுமார், கார்மேகம், அசோக்குமார், ராஜலட்சுமி, வெற்றிவேல், கிட்டு, ஏகாம்பரம், அம்பேத் வளவன், அருள்வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,